எல்லாம் அந்த பொண்டாட்டியை அம்மா மாதிரி பார்ப்பாங்க அம்மாங்க. நான் அவளை அப்பா மாதிரி பார்க்குறேன். எங்களுக்கெல்லாம் ஒரே கவலை, இந்த நிகழ்ச்சியில் எங்கள் அண்ணன் இல்லாதான் எங்களுக்கு பெரிய கவலை. அவர் என்றின்றும் அவரை வாழ்த்து கொண்டிருப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பையனுடைய பாதி சுமையை என்னுடைய மருமகள் தான் சுமக்கிறாள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லாம் அந்த பொண்டாட்டியை அம்மா மாதிரி பார்ப்பாங்க அம்மாங்க. நான் அவளை அப்பா மாதிரி பார்க்குறேன். வீட்டிலேருந்து கிளம்பல என் ஒய்ஃப் சொன்னிச்சு, அழுது தொலைச்சிடாதீங்க. சீச்சே நானும் கல்லுடி, நானும் கல் அப்படின்னா. இவங்களெல்லாம் அப்படி எங்கேயாவது மேடையில் ஏற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. எங்கள் அப்பா இல்லைங்கிறதான் ஆக்சுவலாக நான் வீட்டில் கிளம்புன போயும் எனக்கு தோணுது. பரவாயில்ல, அப்பா இடத்துல இருக்கவங்கெல்லாம் இங்கே இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஒரு பப்ளிக் பிளேஸ்லாம் போகிறப்போ அவர் உயரத்தில் கொஞ்சம் வழுக்கையாக சகப்பாக தெரிகிற ஆட்கள் எல்லாமே அப்பா மாதிரியே இருக்கணும். தப்புன்னு பார்ப்பேன், ஷேக்கம் மைண்டு ஒரு பக்கம் போய் வரும். ஓகே, நான் கொஞ்சம் சோகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இதான் இப்போ சந்தோஷமா உனக்கு. எல்லாம் அந்த பொண்டாட்டியை அம்மா மாதிரி பார்ப்பாங்க அம்மாங்க. நான் அவளை அப்பா மாதிரி பார்க்குறேன். இன்னைக்கு இந்த மேடை நான் நின்று பேசுகிறேன். ஆனால் நான் அந்த மேடையில் ஏறுறதுக்காகவே அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் பெருசாலாம் பேசிக்கலாம் மாட்டோம். என்னடா என்ன போதே அது அது அந்த 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளிமா இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லாமல் எப்போதும் அண்ணனாவே, இப்போ கடந்த ஒரு 15 வருஷமாக எனக்கு தம்பியாகவே இருக்கிற எங்கள் அண்ணன் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் அப்பா கலட்டி இந்த காப்பை மாற்றி விட்டார். ஓகே, அதுக்கப்புறம் அந்த சினிமாலாம் சொல்கிறேன், சரி எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட வரும் நல்லது கேட்டதெல்லாம் முடிச்சுட்டு தம்பியை கேட்டு சொல்கிறேன். அண்ணன் நீ சொல்லுனேன்னு, இல்லை நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வீட்டில் வந்து ஒருத்தன் ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு இன்னொருத்தங்க ஸ்பேஸ் கொடுக்கலன்னா வர முடியாது. அவர் பல இடத்துல தன்னை நகர்த்திக்கிட்டு எனக்கு இடம் கொடுத்துருக்கார். அது எல்லாருக்கும் வராது. தேங்க்யூ. ஏங்க நீங்களாம் வேறு அழுகிறீங்க? இவனால தான் இப்போ இதை சொல்ல மாதிரி ஆகி போச்சு. ஏற்கனவே இது கேட்டான், நான் வந்து கூட துர்காட்ட சொன்னேன், உன் ஃபேஸில் ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கியா, உன் ஃபேஸில் ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரி நீயா நான் பிரசன்னு புளியை பார்த்தேன். தேங்க்யூ.